கௌதமருக்கு எப்படி ஞானம் கிடைத்தது என்பதை இந்த கதையின் மூலம் தெரிந்து கொள்வோம். கௌதமர் ஒரு சிறிய இராஜாங்கத்தின் இளவரசனாக இருந்தார். அவர் பிறந்தபோது ஒரு யோகியின் கணிப்பின்படி கௌதமர் ஒரு சிறந்த பேரரசனாகவோ அல்லது ஒரு மகத்தான துறவியாகவோ வருவார் என்று கணிக்கப்பட்டது. இந்த கணிப்பினால் கௌதமரின் தந்தை சற்றே பரபரப்புக்கு உள்ளானார். கௌதமர் ஒரு துறவியாவதை அவரது தந்தை விரும்பவில்லை. அவர் ஒரு மாபெரும் அரசனாக வேண்டும் என்றே விரும்பினார். ஏதேனும் துன்பம் அல்லது துயரத்தை காண நேர்ந்தால் அவர் ஒரு துறவியாக மாறக்கூடும் என்று நினைத்தார் அவரின் தந்தை. எனவே கௌதமர் முழுமையான இன்பத்தில் திளைத்திருக்கும்படி சிறந்த உணவு, உடை மற்றும் உல்லாசங்களின் பிடியில் அவரை வைத்திருந்தார். அவருக்கு 19 வயது ஆகும்போது மிக அழகான ஒரு இளம்பெண்ணை திருமணம் செய்வித்து சமூகத்தின் பிடியிலிருந்து அவரை விலக்கி அரண்மனையில் கௌதமரை தனியாக வைத்திருந்தார். அங்கு அவர் இன்பமுடன் எந்த வகையான துன்பங்களையும் காணாதவராக வாழ்ந்தார். ஒரு நாள் கௌதமர் தன்னை நகர்வலம் அழைத்துச் செல்லுமாறு தேரோட்டியிடம் கேட்டார். அவர் நகர்வலம் சென்று கொண்டிருந்த போது முழுமையடைந்த ஒரு மனிதரை கண்டார். அதுவரையிலும் அவர் வாழ்வில் முதுமையடைந்த ஒரு மனிதரை ஒருபோதும் கண்டதில்லை. அவரது தந்தை இவை எல்லாவற்றிலிருந்தும் அவரை பாதுகாத்து வைத்திருந்தார். எனவே கௌதமர் அவருக்கு என்ன ஆயிற்று என்று தேரோட்டியிடம் கேட்டார். தேரோட்டி கூறினார், "ஓ, அவர் வயதானவர்" என்றார். "இது எப்படி நேருகிறது?" என்று கௌதமர் கேட்டார். தேரோட்டியோ, "எல்லோருக்கும் ஒரு நாள் முதுமை ஏற்படும்" என்றார். கௌதமர் மீண்டும் தன்னைத்தானே பார்த்து கொண்டார். அவர் உடல் இளமையாக இருந்தது. "எனக்கும் கூடவா?" என்று கேள்வியை எழுப்பினார். தேரோட்டி கூறினார், "ஆமாம், அனைவருக்கும் முதுமை வருகிறது. அவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்தால் அவர்களுக்கு முதுமை ஏற்படுவது உறுதி" என்றார். "நானும் இப்படி ஆகிவிடுவேன் என்று அப்பொழுதே அறிந்து கொண்டார் கௌதமர். அது பெரும் உணர்தலாக அவருக்கு இருந்தது. நகர்வலத்தின் போக்கில் பின்னர் அவர் ஒரு நோய்வாய்ப்பட்ட நபரை காண நேர்ந்தது. நோயின் பாதிப்பினால் மிகுந்த துன்பத்தில் எழுந்திருக்க முடியாமல் ஒருவர் வீதியில் படுத்திருப்பதை கௌதமர் கண்டார். உடனே அவர் தேரோட்டியிடம், "தேரை நிறுத்து, இந்த மனிதருக்கு என்ன? அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்?" என்று கேட்டார். தேரோட்டி, "இவரா? இவருக்கு துரதிர்ஷ்டவசமாக உடல் நலமில்லாமல் இருக்கிறார்" என்று பதில் கூறினார். கௌதமர் ஏதும் புரியாதவராக, "அப்படியென்றால் என்ன?" என்று வினவினார். தேரோட்டியோ, "உடல் சில சமயம் நோய்வாய்ப்படும். இது அனைவருக்கும் ஏற்படும்" என்றார். கௌதமரோ, "எனக்கும் கூடவா? நான் ஒரு இளவரசன். இது எனக்கு நிகழ முடியுமா?" என்று கேட்டார். தேரோட்டியோ, "இது யாருக்கும் ஏற்படலாம்" என்றார். அப்போதே கௌதமர், "ஓ, நானும் இப்படி ஆக முடியும்" என புரிந்து கொண்டார். ஆயினும் இந்த அறிதல்களால் அவர் முற்றிலும் குழம்பியே போனார். பின்னர் அவர்கள் மேலும் சற்று தூரம் சென்றவுடன் ஒரு இடத்தில் இறுதி யாத்திரை செல்வதை கௌதமர் கண்டார். அவர்கள் ஒரு மனிதனின் சடலத்தை சுமந்து சென்று கொண்டிருந்தார்கள். கௌதமர் அந்த மனிதருக்கு என்ன நிகழ்ந்தது என தேரோட்டியிடம் கேட்டார். தேரோட்டியோ, "அவர் இறந்துவிட்டார்" என்றார். கௌதமர், "அப்படியென்றால் என்ன அர்த்தம்?" என தேரோட்டியிடம் கேட்க, தேரோட்டியோ, "விதிவிலக்கு இல்லாமல் இது அனைவருக்கும் நடக்கும்" என்றார். கௌதமர் அப்பொழுதே உணர்ந்தார், "நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? உண்பது, இன்பம் அனுபவித்து என்று எல்லா முட்டாள்தனத்தையும் மட்டும் செய்கின்றேனா? என்னுடன் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? கௌதமர் தனக்குள்ளே கலக்கமடைந்தார். சட்டென்று தான் ஒரு இளவரசனாக இருப்பதும் இந்த அரண்மனை வாழ்வின் இன்பங்களும்
அவரிடமிருந்து விலகிச் செல்வதை மனதார உணர்ந்தார். கௌதமர், இதிலெல்லாம் என்ன முக்கியத்துவம் இருக்கிறது? இந்த உடல் முதுமையடையப் போகிறது. இது நோய்வாய்ப்படக்கூடும். மேலும் இது நிச்சயமாக இறந்துவிடும். என் வாழ்க்கை முழுவதையும் நான் இதில் ஏன் முதலீடு செய்கிறேன் என்று சிந்தித்து பார்க்க தொடங்கினார். ஆனால் இதற்குள் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருந்தது. அவரால் இந்த அன்பான மனைவியையும் அழகான சிறு குழந்தையையும் விட்டு வெளியேற முடியவில்லை. அவர் தன் சிந்தனையுடன் போராடிக்கொண்டே இருந்தார். இந்த இடைவெளியில் சுமார் 1.5 ஆண்டு காலம் கடந்துவிட்டது. சிறுவனுக்கு 1.5 வயது இருக்கும்போது கௌதமரால் அதற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியாமல் ஒரு நள்ளிரவில் யாரிடமும் சொல்லாமல் ஒரு திருடனைப் போல அரண்மனையிலிருந்து நழுவி திரும்ப வரும் எண்ணமின்றி புறப்பட்டார். இந்த வாழ்வை பற்றிய உண்மையை நான் அறிய விரும்புகிறேன் என்ற தேடலில் அவர் நடக்கலானார். சமணாக்கள் வெறுமனே நடந்து கொண்டே இருப்பார்கள். ஒருபோதும் உணவு கேட்க மாட்டார்கள். ஆனால் இந்த கலாச்சாரம் உணர்ச்சி மிக்கதாக இருந்தது. ஆன்மீக தன்மை வாய்ந்த ஒரு நபர் நடந்து செல்வதை அவர்கள் கண்டால் மக்கள் வீட்டில் சமைத்து அவருக்கு பின்னால் ஓடி அவர் எங்கிருந்தாலும் அவருக்கு உணவளிப்பார்கள். ஏனென்றால் அவர் உணவு கேட்க மாட்டார் என்பதை அவர்கள் தெரிந்து வைத்திருந்தனர். இன்றைக்கு நீங்கள் ஒரு சமணவாக இருந்தால் அது கஷ்டம்தான். நடந்து நடந்து இறந்தே விடுவீர்கள். அந்த நாட்களில் மக்கள் அவரது சாதனாவை உணர்ந்து அங்கீகரித்தனர். எனவே ஆயிரக்கணக்கான சமணாக்கள் நாடெங்கிலும் நடந்து கொண்டே இருந்தார்கள். கௌதமர் ஒரு சமணா ஆனார். நீங்கள் உணவு கேட்காவிட்டாலும் உணவு கிடைப்பதற்காக நீங்கள் ஒரு ஊருக்கு அருகில் நடக்கலாம். ஆனால் கௌதமர் மிகவும் தீவிரமானவராக எங்கும் நிற்காமல் நடந்து கொண்டே இருந்தார். இதனால் அவர் வெறும் எலும்பும் தோலுமாக உருமாறிவிட்டார். பின்னர் அவர் நிரஞ்சனா என்றழைக்கப்பட்ட நதிக்கு அருகில் வந்தார். சுமார் 18 முதல் 20 அங்குல ஆழத்திற்கு நீர் இருந்த அந்த நதியில் அவர் அடியெடுத்து வைத்தார். ஆற்றில் பாதி தூரம் வந்தவுடன் அதை கடக்கும் சக்தி அவருக்கு இல்லாமல் போனது. அங்கே இருந்த ஒரு காய்ந்த மரக்கிளையை அவர் ஆதரவாக பற்றி கொண்டார். அடுத்த அடி எடுத்து வைக்கும் வலிமை அவருக்கு இல்லை. ஆனால் அவர் அப்படி விட்டுவிடக்கூடிய மனிதர் அல்லவே. அவர் நின்று கொண்டே இருந்தார். எவ்வளவு நேரம் நின்றிருந்தார் என்பது நமக்கு தெரியாது. ஒருவேளை 2 நிமிடங்கள் இருந்திருக்கலாம். மிகவும் பலவீனமாக உணரும்போது அந்த 2 நிமிடங்கள் பல ஆண்டுகள் போல தோன்றுமல்லவா? பின்னர் நின்ற நிலையிலேயே இருந்த போதுதான் அவர் உணர்ந்தார், நான் எதற்காக முயற்சி செய்கிறேன்? நான் எதற்காக நாடு முழுவதிலும் அலைந்து கொண்டிருக்கிறேன்? ஒவ்வொரு பயிலகமாக சென்று இதை கற்றுக்கொள்வதும் அதை கற்றுக்கொள்வதுமாக நான் என்ன தேடுகின்றேன்? சிந்தனையின் முடிவில் அவர் ஒன்றை உணர்ந்தார். உண்மையில் இங்கு எதுவும் இல்லை. இந்த வாழ்க்கை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த வாழ்வை உணர்வதற்கு அனுமதிக்காத தடைகளை அகற்றுவதுதான். எல்லாமே தனக்குள்ளேயே இருப்பதையும் வேறு எங்கும் தேட அவசியம் இல்லை என்பதையும் அவர் உணர்ந்தபோது திடீரென்று அவருக்கு அடுத்த அடி மேலும் அடுத்த அடி எடுத்து வைக்கும் சக்தி பிறந்தது. அவர் ஆற்றை கடந்து இப்போது மிகவும் பிரபலமாக இருக்கும் போதி மரத்தின் கீழ் அமர்ந்தார். அது ஒரு பௌர்ணமி இரவு. மன உறுதியுடன் அவர் அங்கு அமர்ந்தார். என் இருப்பின் தன்மையை இப்போது நான் உணர வேண்டும், அல்லது நான் இங்கேயே அமர்ந்து இறந்து விடுவேன். இதை நான் அறியும் வரை என் கண்களை திறக்க மாட்டேன் என உறுதியுடன் அமர்ந்தார். அவர் அந்த தீர்மானத்தை எடுத்தவுடன் உள்நிலையில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது ஒரு கணத்தில் நடக்கலாம். உணர்தலுக்காக பிரத்யோகமாக தான் எதையும் செய்ய வேண்டியதில்லை என்பதை உணர்ந்தபோது அவர் முழுமையாக ஞானோதயம் அடைந்தார். சந்திரன் பிரகாசித்து கொண்டிருந்தது. அவர் பல ஆண்டுகளாகவே சரியாக சாப்பிடவில்லை. 4 ஆண்டுகளாக ஒரு சமணாவாக இருந்தார். அவருடன் 5 சீடர்கள் இருந்தனர். அவர்கள் இவர் உண்மையானவர், இவர் சாப்பிடாததால் உண்மையிலேயே உறுதியானவர் என்று நினைத்திருந்தனர். இப்போது அவர் ஏதோ உற்சாகமான நிலையில் இருப்பதையும் அவர் முகத்தில் ஒரு ஒளியையும் கண்டனர்.
அவர் கண்களை திறந்து போதனை வழங்குவதற்காக அவர்கள் காத்திருந்தார்கள். அவர் கண்களை திறந்து அவர்களை பார்த்து புன்னகைத்து, நாம் ஏதாவது சமைத்து சாப்பிடலாம் என்றார். அவர்கள் முற்றிலும் ஏமாற்றம் அடைந்தனர். அவர் உறுதி இழந்துவிட்டார் என்று அவர்கள் நினைத்தனர். அவர்கள் அவருடன் 4 ஆண்டுகள் நடந்தார்கள். அப்போது அவரிடம் சித்திரவதையை தவிர வேறொன்றும் இருந்ததில்லை. ஆனால் அவர் ஞானோதயம் பெற்றபோது அவர்கள் அவரை விட்டு வெளியேறினார்கள். ஏனென்றால் அவர்கள் தீவிரமான ஏதோ ஒன்றை கேட்க விரும்பியிருந்தனர். ஆனால் அவர் ஏதாவது சமைக்கவும் நாம் சாப்பிடுவோம் என்றும் நம் நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறோம் என்றார். எதுவும் செய்யாமல் மனதை அமைதியாக வைத்து அமைதியாக அமர்ந்தால் ஞானம் கண்டிப்பாக கிடைக்கும் என்று புத்தர் சொல்லாமல் சொல்கிறார். வாழ்க வளமுடன். நன்றி.